என்ன இவ ரூமுக்குள்ள இருந்து சிரிப்பு சத்தமா இருக்கு? டா போனை நோண்டிக்கிட்டு தான் இருக்கான்னு நினைக்கேன். வாரேன். ஐயோ அழலாச்சையா, என்னாச்சு? ஏதாச்சும் ஒண்ணும் புரியலையே. எம்மாடி சின்ன பொண்ணு, என்னம்மா ஆச்சு? ஏன் அல்றா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு மக்களே. எம்மா சிரிக்காம சொல்லுமா. ஏத்தே நான் ஒன்னும் சிரிக்கல, நான் அழுவுறேன். அழுவுற அளவுக்கு என்னம்மா நடந்து? நான் என்ன ஊர்ல உள்ள மத்த மாமியார் மாதிரியா கொடுமைப்படுத்துதேன்? உன்ன நல்லா தானமா வச்சிருக்கேன், ஏன் அழுவுதா? நல்லா வச்சிருக்கிய. அழாத மக்களே, என்ன ஆச்சுன்னு சொல்லு. நான் உன் பிரெண்டு மாதிரி தானே, சொல்லு என்கிட்ட. எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வந்துட்டு. அம்மா ஞாபகம் வந்துட்டா? இதுக்கேமா இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்க? உங்க அம்மா வீட்டுக்கு வேணா போய் இருந்துட்டு வாரியா? இப்படிதான் நான் போறேன்னு சொன்னேன் போன வாரம். நீங்க விட்டியலா? அது போன வாரம் கொஞ்சம் வீட்டுல வேலை எல்லாம் கடந்துலமா, அதான் விடல. அப்ப நான் இன்னைக்கு போயிட்டு வரட்டா? இன்னைக்கா? நம்ம மக வேற இன்னைக்கு தானே வாரேன்னு சொன்னா. சின்ன பொண்ணு, அடுத்த வாரம் போய் உங்க அம்மாவை பார்த்துட்டு வாயா. எப்படி தே? இன்னைக்கு தாகமா இருக்குன்னா இன்னைக்கு தண்ணி குடிப்பியலா, அடுத்த வாரம் தண்ணி குடிப்பியலா? அது வந்துமா தெரிஞ்சு போச்சு. உங்க மக நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்கா, அதானே தே? நீங்களும் ஒரு பொண்ணை பெத்தவிய தானே. உங்க மக இங்க வந்தா ஒரு வேலையும் செய்ய மாட்டா. நான் ஏதோ 1-2 செஞ்சு தருவேன். உங்க மக வந்து அவ சொகுசா படுத்து கிடப்பா, உங்களை வேலை வாங்குவான்னு தானே என்ன இருக்க சொல்றிய? எல்லாரும் இப்படிதான் தே. என்னதான் தான் வீட்டுக்கு வந்த மருமகளை அவிய பொண்ணு மாதிரி பாத்துக்குவேன், இது எங்க வீட்டு பொண்ணுன்னு சொன்னாலும் அவிய பெத்த பிள்ளைக்கும் எங்களுக்கும் பாரபட்சம் பார்க்கதான் செய்யறா. என்ன செய்ய, மருமகளா வந்து எங்களோட தலையெழுத்து. எங்க அம்மா ஞாபகம் வந்தா நானே அழுது நானே சமாதானம் ஆயிக்கிடுறேன். நீங்க சொன்ன மாதிரியே அடுத்த வாரமே போய்கிடலாம் தே. இப்படி பண்ணியது ரொம்ப தப்பு. நம்மளும் தானே ஒரு பிள்ளையை பற்றி வச்சிருக்கோம். நமக்கும் நம்ம பிள்ளையை பார்க்கணும், பிள்ளை கூட இருக்கணும்ல ஆசை இருக்க மாதிரி தானே அவளுக்கும் அவைய அம்மாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்கும். கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டாங்கிறதுக்காக நம்ம அவளை நம்ம விருப்பத்துக்கு வைக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு. மடி மருமலே, நீ தாராளமா உங்க வீட்டுக்கு இன்னைக்கே போகலாம், சரியா? நிஜமாவாத்தே? ஆமாம்மா. நான் ஒன்றும் மற்ற மாமியார் மாதிரிலாம் கிடையாது, மாடர்ன் மாமியார். நீ உன் வீட்டில் இருந்த மாதிரியே என்னாலும் இங்கே இருக்கலாமக்கா. உனக்கு இது நம்ம மாமியார் வீடுன்னு நினைப்பே வரக்கூடாது, சரியா? உனக்கு என்ன விருப்பமோ அதை பண்ணலாம். ஆடலாம், பாடலாம், கொண்டாடலாம், விளையாடலாம், கதை பேசலாம், உனக்கு பிடிச்சதை சாப்பிடலாம், நினைச்சதை வாய் விட்டு கேட்கலாம், சரியாம்மா? எங்க காலம் எப்படியோ முடிஞ்சு போயிட்டு, ஆனா எங்க மருமகளை நாங்க நல்லபடியா வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். அப்படியா தே? இனிமேல் எங்க வீட்டுல நான் எப்படி இருப்பணும் அப்படியே இருக்கலாம்ல. உங்க வீட்டுல இருக்கிறதுக்கு டபுள் மடங்கா நம்ம வீட்டுல இருக்கலாம் மருமலே. ரொம்ப நன்றி தே. என்ன மருமலே பேச பேச படுத்துட்டா? அசதியா இருக்கோ? அசதியெல்லாம் ஒண்ணும் இல்ல தே, சும்மா தான் படுத்திருக்கேன். படுத்துக்க. அந்த கண்ணாடி கூட உனக்கு அழகா இருக்கு மருமலே. ரொம்ப தேங்க்ஸ் தே. ஏதே வயிறு பசிக்குது தே. சரிம்மா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அத்தை நான் சமைச்சு தரேன். சரி தே, சொல்றேன், எழுதிக்கிடுங்க. எழுதுற அளவுக்கு என்னமா சொல்ல போற? நான் மனசுலயே நினைவு வச்சுக்கிடுவேன், சொல்லு. 10 புரோட்டா, சிக்கன் சால்னா, சிக்கன் தந்தூரி, சிக்கன் சில்லி, சிக்கன் சுக்கா, மட்டன் குழம்பு, மீன் பொரிச்சது, மீன் குழம்பு, எறா தொக்கு, நண்டு ரசம், மட்டன் சூப்பு, சிக்கன் சிந்தாமணி, பெப்பர் சிக்கன் ரசம். இதெல்லாம் இப்போதைக்கு செஞ்சு கொண்டாங்க. ராத்திரிக்கு என்ன வேணும்னு நான் முடிவு பண்ணிட்டு சொல்றேன். என்ன மருமகளே இது இவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கேன்? ஆமாத்தே, இதெல்லாம் நான் ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு தான், உங்க எல்லாத்துக்கும் சேர்த்து நினைச்சுக்கிடாதியே. உங்களுக்கு வேணா பருப்பு குழம்பு இல்ல புளி குழம்பு செஞ்சுக்கிடுங்க. என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் உனக்கு மாமியா, நினைவிருக்கா? சரி, பாவம் தாகாரிய பார்க்க ஆசைப்படுற, தாகாரி வீட்டுக்கு போகணும்னு நினைக்காலே சரி போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு நீ வருத்தப்படுறியன்னு உங்க வீட்டு மாதிரி இங்க இருமா. மாமியார் வீடு அம்மா வீடு மாதிரின்னு சொன்னா நீ தலைக்கு மேல ஏறி ஆடலான்னு பாக்கியோ? ஐயோ இல்லதே, எங்க வீட்டுல எங்க அம்மா நான் என்ன கேட்டாலும் செஞ்சு தருவாவே, அதான் சொன்னேன். நீங்க தானே சொன்னீங்க இதுவும் மாமியார் வீடு இல்லம்மா உங்க அம்மா வீடு, உங்க அம்மா வீட்டுல எப்படி இருப்பியோ அதே மாதிரி இல்ல டபுள் மடங்கா இருக்கலான்னு. அதனால என்ன செய்ய, இதெல்லாம் போய் செஞ்சு கொண்டாங்கதே. நான் நல்லா படுத்து உறங்குதே. என்ன இவ தாகாரி வீட்லயே கஷ்டம், கூளையும் கஞ்சியும் தான் குடிப்பாவ. இவ மட்டனு சுக்கா, மீன் வறுவலு, சிக்கனு குழம்புன்னு எத்தனை சொல்லுதா? எடி இத்தனை எல்லாம் என்னால செய்ய முடியாது. நீ உங்க அம்மா வீட்டுக்கு போகணும் தானே நினைச்சா, போ கிளம்பு. எத்தே எங்க அம்மா வீட்டுக்கு போனா கூட கொஞ்சம் தான் இதா இருக்கும். நீங்க தான் எங்க அம்மா வீடை விட டபுள் மடங்கு இங்க இருக்கலாம்னு சொல்லிட்டியல்ல. பிறகு எனக்கு என்ன வருத்தம்? எங்க அம்மையை பிறகு பாத்துக்கிடலாம். நீங்க போய் செய்யுங்க போங்க. இன்னைக்கு 2 பேரும் வரட்டும், 2 பேர்த்துக்கும் இருக்கு.
வீட்டுல காய்கறி சுத்தமா இல்ல, காய்கறி வாங்க போகணும்னு மாமியார் மருமகளும் சேர்ந்து போயாச்சு. கையில காசு சுத்தமா இல்ல, நீங்க வீட்டுல தானே இருக்கீங்க, ஏடிஎம் கார்டு கொடுங்கன்னு சொன்னா. நானும் சரி வீட்டுக்கு பொருள் வாங்குறதுக்கு எவ்வளவு ஆயிரம் போகுதுன்னு ஏடிஎம் கார்டு கொடுத்துட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அக்கௌண்ட்ல இருந்து 10,000 போயிருக்கு. 10,000க்குமா காய்கறி வாங்குவாவே? வரட்டு. வாங்க வாங்க, வந்துட்டீங்களா? உங்க 2 பேர்த்து தான் இவ்வளவு நேரமே எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏங்க என்னாச்சு? என்ன ஆச்சா? இதுக்கு மேல என்ன ஆகணும்? 10,000 ரூபாய் அக்கௌண்ட்ல இருந்து போயிருக்கு. என்ன சொல்லிட்டு என்கிட்ட இருந்து ஏடிஎம் கார்டு நீ வாங்கிட்டு போனா? காய்கறி வாங்க போறேன்னு தானே சொன்னா. எதுக்கு 10,000? இல்ல வந்ததும் வராததுமா மருமகளை பிடிச்சி எதுக்குல கத்துற? மருமகளை புடிச்சு கத்துறேனா? ஏமா நீங்களும் தானே கூட போயிருக்கிய. அவ ஏதாவது அது இது வேணும்னு சொன்னாலும் வேண்டாம் பிறகு வாங்கிடலாம்னு வர வேண்டியதானே. இப்ப எதுக்குங்க அத்தை ஏசிட்டு இருக்கிய? இது என்னையா அதிசயமா இருக்கு? மாமியார சொன்னா மருமக கேக்குறதும், மருமகளை சொன்னா மாமியார கேக்குறதும். எப்பவும் இப்படி எல்லாம் இருக்காதே. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மல்லு கட்டிட்டு என்கிட்ட வந்து உன் பொண்டாட்டி என்ன செஞ்சா தெரியுமா, உங்க அம்மா என்ன செஞ்சா தெரியுமான்னு தானே சொல்லுவாவ. வழக்கத்துக்கு மாறா எல்லாம் நடக்கு. சரி, என்னதான் நடந்து 10,000 ரூபாய்க்கு என்னதான் அப்படி வாங்கினீங்க சொல்லுங்க. 2 பேரையும் தான் கேக்கேன். வீட்டுக்கு தேவையான பொருள் தான் வாங்கியிருக்கோம். ஏமா வீட்டுக்கு தேவையான காய்கறி வாங்க போனீங்க. சரி, அப்படியே பருப்பு அரிசி உளுந்து சீனின்னு வாங்கினா கூட 10,000 வந்துட்டேம்மா. எல்லாம் ஒரேடியாவா நம்ம திங்க போறோம். என்ன வாங்கினாலும் எப்பவும் கொஞ்சம் கொஞ்சம் அளவா வாங்கிட்டு முடியதானே வாங்கிக்கிடுவோம். மொத்தமா வாங்கினா கிடையா கிடந்துரும், பூச்சி வந்துரும், வீணா போயிரும். நீங்க தானே சொல்லுவிய. ஆளுக்கு 2 கையில இவ்வளவு பைய தூக்கிட்டு வந்திருக்கிய. எதுக்கு மொத்தமா திடீர்னு இப்படி வாங்கிட்டு வந்திருக்கிய? அது ஒண்ணும் இல்லையா, 2 பேரும் காய்கறி வாங்கலாம் தான் ஒரு கடைக்கு போனோம் பாத்துக்க. என்னைக்குமே சந்தையில இப்படி ரோட்டு கடையில தானே வாங்குறோம். நம்ம ஒரு பெரிய கடைக்கு போய் வாங்கலாம்னு முடிவெடுத்து நானும் மலரும் போனோம். ஆமாங்க, புதுசா ஒரு பில்டிங் கட்டினாவல்ல, அங்கதான் போனோம். அங்க எல்லா பொருளும் இருக்குங்க. வீட்டுக்கு தேவையான பொருள், சாப்பிடுறதுக்கு துணி, பாத்திரம், மல்லிகை ஜாமான், காய்கறின்னு எல்லாமே இருக்குதுங்க. நாங்க போய் காயை வந்து பாத்துட்டு இருந்தோம் ஐயா. அது புதுசா திறந்த கடல்ல, அதனால ஆஃபர் போட்டிருக்கானுவ. ஆஃபரா? என்ன ஆஃபர்? 10,000க்கு மேல பொருள் வாங்கினா அவியலுக்கு 2 பட்டு புடவையா. அதான் நானும் மலரும் சேர்ந்தால இருந்தால 2 கிடைச்சா ஆளுக்கு 1 எடுத்துக்கிடலாம்ல. அதான் ஏன் வாங்கிட்டு வந்தோம். உங்க 2 பேர்த்துக்கிட்டையும் புடவை என்ன இல்லாமையா இருக்கு? நான் எல்லாம் வாங்கி தானே தாரேன். 2 பட்டு புடவை தாரானுமே 10,000க்கு இப்படி வாங்கிட்டு வந்தா என்னமா செய்ய? சிக்கனமா செலவு பண்ணணும். நான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க இப்படி வந்து நின்னா என்ன அர்த்தம்? இதுவும் சிக்கனம் தான் ஐயா. எப்படி? நாளைக்கு திடீர்னு ஏதாவது விசேஷம், ஒரு நல்ல நாள் வரும். அப்ப துணி எடுக்கணும் எல்லாத்துக்கும். அப்ப எங்க 2 பேர்த்துக்கும் எடுக்காண்டால, அதான் நாங்க இப்ப வச்சிருக்கோம்ல, அதையே கட்டிக்கிடுவோம்ல. ஏமா என்னைக்கோ ஒரு நாள் விசேஷம் வந்து நம்ம எடுக்கிறக்கும் இப்ப 10,000க்கு நீங்க வாங்குறது ஒண்ணாமா? இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிமா. கேனச்சியா? ஐயோ, கேனஜி இல்லம்மா, ஸ்ட்ராட்டஜி. ஒரு கடைன்னு ஒண்ணு வச்சு இப்படி ஆஃபர்னு கொடுத்தானுன்னா எதுக்கு? அவியலுக்கு லாபம் இல்லாம எப்படிமா அவங்க ஃப்ரீ எல்லாம் கொடுப்பாவ? அதை யோசித்து பார்க்கணும் இல்லாமா? அப்படி ஆஃபர் போட்டாதான் 500 ரூபாய்க்கு வாங்க வந்தவங்க கூட ஐயோ ஃப்ரீயா ஒண்ணு கிடைக்குதுன்னு சொல்லி நிறைய பொருளை வாங்குவானுவேன்னு இப்படி எல்லாம் செய்யறாவ. அது அவியலுக்கு லாபம். நம்ம அந்த ஃப்ரீ வரதை பார்க்காம நமக்கு தேவையானதை மட்டும் வாங்கிட்டு வரணும். என்ன மலரினி, அம்மா தான் படிக்காதவியா ஆஃபர் ஃப்ரீன்னு ஆசையில வாங்குறாவன்னா நீயுமா? போங்கங்க, அங்க அத்தனை பேர் அந்த ஆஃபர்ல கொடுக்க சேலைக்காக அவ்வளவு பொருளை வாங்கி வாங்கி குமிக்காவ. எல்லாரும் படிக்காதவியலா அறிவில்லாதவியலா எல்லாரும் அப்படிதான் வாங்குறாவ. நாங்க வாங்கினது ஏதோ புதுசா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அங்க அத்தனை பேரும் அதுதான் செய்யறாவ. நீங்க தான் ஏதோ புதுசா பேசுறிய. ஏல, கோதுமை பருப்பு உளுந்து தான் வாங்கியிருக்கோம். பூச்சிலாம் வராது. அப்பப்ப வெயில்ல வச்சு எடுத்துடலாம். இல்லமானா ஏதே அவி அப்படிதான் ஏதாவது புரியாம பேசிட்டே கிடப்பாவ. வாங்க, நம்ம 2 பேர்த்துக்கும் பட்டு புடவை நல்லா இருக்கான்னு உழைச்சு பாப்போம். எதுவும் டேமேஜ் இருந்தா போய் மாத்திட்டு வரணும்ல. ஆமா மருமலே, ஏதாவதுன்னா உடனே போய் மாத்திரணும். என்ன வா, 2 பேர் பட்டையும் உழைச்சு பாப்போம். ஃப்ரீயா ஆளுக்கு ஒரு சேலையை வாங்கணும்னு மாமியார் மருமகளும் என்ன ஒத்துமையா இருக்காவப்பா. இதே மாதிரி எல்லா நாளும் இருந்தா நான் நிம்மதியா இருக்கலாம்ல. ஏக்கா, நாளைக்கு வேற ஜனநாயகன் படம் ரிலீஸுக்கா. ஆமாண்டி, என் பிள்ளைகளும் அவிய அப்பா கிட்ட ஒரே இடம். எப்பா நாளைக்கு கூட்டிட்டு போங்கன்னு. நாளைக்கு போறீங்களோ? அட ஏண்டி நீ, என் வீட்டு நிலைமை உனக்கு தெரியாதா? என் புருஷனும் சரி, என் தங்கச்சி புருஷனும் சரி, காசு எவ்வளவு செலவு பண்ணாலும் கணக்கோட செலவு பண்றவிய. இப்படி தேட்டருக்கு என்னைக்கு எங்க வீட்டுல கூட்டிட்டு போனாவ சொல்லு. ஏன்க்கா, ஒரு நாளுமா கூட்டிட்டு போனதுல தானே? ஆமாண்டி, நீ கல்யாணம் பண்ணி வந்து கொஞ்சம் வருஷம் தானே ஆச்சு. அதுக்கு முந்தில இருந்து நான் இங்கதான் இருக்கேன். நான் வாக்கப்பட்டு வந்த நாள்ல இருந்து ஒரு நாள் கூட்டிட்டு போனதில்ல. நீங்க கேட்கணும், நீங்க கேட்காம விட்டுருப்பிய. என்னதான் கேட்டாலும் அதெல்லாம் இவளுக்கு பிடிக்க மாட்டேக்குடி. பிடிக்க மாட்டேக்கா? ஆமா, கேட்டா என்ன சொல்றது தெரியுமா? இங்க இருந்து பெட்ரோலை போட்டு தேட்டர் வரைக்கும் போகணும் வரணும், அதுக்கு பெட்ரோல் செலவு இருக்கு. அங்க போய் ஆளுக்கு 100 ரூபாயோ 200 ரூபாயோ போட்டு 4 பேர் போகணும். நம்ம பிள்ளைகள் கம்மன் இருக்காது. படம் இன்டர்வல் விட்டா அதை வாங்கிட்டாங்க இதை வாங்கிட்டாங்கன்னு கேட்கும். எல்லாத்துக்கும் வாங்கி தந்து வெளியே சாப்பிட வச்சு இப்படி கூட்டிட்டு போயிட்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு நாளைக்கு 1,500 ரூபாயில இருந்து 2,000 வரைக்கும் செலவு. எதுக்கு? அதுக்கு வீட்லயே சோற பொங்கி தின்னுங்க அப்படின்னு ஒரே பேச்சுல முடிச்சிருவா வட்டி.
எந்த படம்னாலும் டிவியில பாத்துட்டேன்ருவாவ. ஏக்கா புது படம்லாம் உடனே வாக்கா டிவியில வரும், ரொம்ப லேட்டா தானே வரும். ஆமாண்டி, எவ்வளவோ மாசம் கழிச்சு வந்தாலும் சரி டிவியில என்னைக்கு போடுதானுங்களோ அன்னைக்கு பாத்துட்டேன்னு சொல்லிடுவாவ. நான் தான் இப்படியே இருக்கேன்னா என் பிள்ளைகளும் பாவம் தான். அந்த படம் எத்தனை மாசத்துக்கு முந்தி வந்தாலும் சரி என்னைக்கு டிவியில போடுறானுவன்னு பார்த்துட்டு அன்னைக்கு எந்த வேலையும் இல்லாம உட்காந்துக்கிடுவாளுவ. ஏதாவது தீபாவளி பொங்கல் தான் போடுவாங்களா, அன்னைக்கு எந்த வேலையும் செய்ய மாட்டாளுவ, அங்க உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பாளுவ. எனக்கும் சரி பாத்துட்டு போட்டு சவத்துன்னு விட்டுருவேன். கோபாலன்னு இப்படி இல்லாம செய்யறாவே. ஆமாண்டி, அந்த காலத்துல இருந்து அந்த மனுஷனுக்கு உழைப்பு அப்படி. சின்ன வயசுலயே வீட்டுல ரொம்ப கஷ்டம் பஞ்சம், அதனால பாவம் ஊர் ஊரா மளிகை கடையில வேலை செஞ்சு தானே பொழைச்சாவே. அதனால அந்த கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், ஒரே நாள்ல ஏன் இப்படி செலவு பண்ணணும் வீணான்னு அவருக்கு ஒரு எண்ணம். கோபாலன் தான் அப்படி. பாஸ்கர் அண்ணே ஏன் புருஷனா அண்ணனும் தம்பியும் எதுல ஒத்துமையோ இல்லையோ, ஆனா இந்த காசு செலவு பண்றது சேர்த்து வைக்கிற விஷயத்துல எல்லாம் ஒத்துமைதான். என் புருஷன் அதுக்கு மேலடி. அட சரியா போச்சு போங்க. நானும் சின்ன பொண்ணுலாம் நாங்க 2 பேரும் லவ் பண்ணும் போது நீங்க 2 பேரும் லவ் பண்ணீங்களா? ஐயோ கடவுளே, நான் என் புருஷனை லவ் பண்ணும்போது அவ புருஷனை லவ் பண்ணும்போது நாங்க எங்க வெளியே போறதுனே தெரியாம ஒரே பார்க்கு தியேட்டர்னு தான் சுத்துவோம் தெரியுமா. லவ் பண்ணும்போதுலயே நிறைய படம் பார்த்திருக்கோம். கல்யாணம் முடிஞ்சு குழந்தை ஆன பிறகுதான் பெருசா போறது இல்ல, கல்யாணம் முடிஞ்ச ஆரம்பத்திலயும் போயிட்டு தான் இருந்தோம். ஆமாக்கா, படம் பார்க்கறதுல ஒரு ஜாலி. அதெல்லாம் எங்க வீட்டு ஆளுகளுக்கு புரியாது. ஆமாண்டி, நேத்து கூட என் பிள்ளைல அழாத குறை கெஞ்சுன்னு கெஞ்சிச்சுவ. ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு போங்க, லீவ் எல்லாம் போடக்கூடாதுன்ட்டாவ. சரிப்பா நாங்க பள்ளிக்கூடத்துக்கு போறோம், லீவ் எல்லாம் போடல, நாளைக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, வர வாரம் ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு லீவு தானப்பா, அப்பயாவது கூட்டிட்டு போங்களாம். எங்களுக்கு பிடிச்ச ஹீரோப்பா, கடைசியா அவர் அதுதான் நடிப்பேன், நீ நடிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாருப்பா, ப்ளீஸ்பான்னு கெஞ்சி பார்த்தாளுவ. ஒன்னும் வாய்ப்பில்லை. சே பாவங்கா பிள்ளைகளு. ஏக்கா நானும் என் வீட்டுக்காரத்த படத்துக்கு போகலான்னு தான் சொல்லியிருக்கேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க்கா, கிடைக்கவே இல்லை. அதனால நாங்கள் மதியானம் இல்லைன்னா நைட்டு ஷோக்கு போகலான்னு தான் இருக்கோம். அண்ணே வரலன்னா என்னக்கா, நீங்க எல்லாம் வாங்க சேர்ந்து போயிட்டு வருவோம். வேண்டாண்டி, நீயும் புருஷனும் தனியா ஆசையா போவிய, அதுல நாங்க குறுக்கால வந்த மாதிரி இருக்கும். இந்த மனுஷனுங்களை கல்யாணம் பண்ணது பிறகு தேட்டர் போகணுங்கிற ஆசையே எங்களுக்கெல்லாம் போயிட்டு, பிள்ளைகள் தான் ஆசைப்படும், எங்களுக்கு பெருசா ஒன்றும் இல்லை. ஏக்கா நானும் போறேன், ஆனா இன்னும் புக் பண்ணல, பாத்துக்கிடுங்க. கன்ஃபார்மா எப்ப போறேன்னு எனக்கு தெரியாது. பிள்ளைகள் வந்தாவாத அனுப்பிவிடுங்க, நாங்க 2 பேரும் சேர்ந்து கூட கூட்டிட்டு போயிட்டு வரோம். எலும் விடமாண்டா விட்டி, நீங்க போயிட்டு வாங்க ஜாலியா. அட என்னக்கா இது, நீங்க வாங்கினாலும் வர மாட்டேங்கிய, பிள்ளைய விடுங்கனாலும் விட மாட்டேங்கிய. அந்த அளவுக்குலாம் அந்த அண்ணன் ஒன்றும் மோசம் கிடையாது. நாங்க வேணா பேசட்டுமா? அது இல்லடி, நீங்க ஒன்னும் சொல்லாண்டா, அந்த அண்ணன்கிட்ட நாங்க பேசுறோம். ஆமாக்கா, நானும் மலரும் பேசுறோம், அதெல்லாம் விடுவாவ. உங்களுக்கும் சேர்த்து கேட்கும், உங்களையும் விட்டாலும் வாங்க, எல்லாம் சேர்ந்து போவோம். இல்ல பிள்ளைகளை மட்டும்தான் விடுறாவனா, பிள்ளைகளை மட்டுமாவது கூட்டிட்டு போயிட்டு வரோம். நீ சொல்லும் போது எங்களுக்கும் ஆசையா தாண்டி இருக்கு. ஆமாண்டி, வரணும்னு ஆசையா தான் இருக்கு. சரி பாப்போம், என்ன நடக்கணுமோ நடக்கும். அதெல்லாம் கிடையாது, நிச்சயம் நாளைக்கு போறோம், ஆட்டம் போடுறோம். சரிடி பாப்போம், நாளைக்கு படத்துக்கு போவோம். இப்ப வாங்கலாம், கொஞ்சம் ஆத்தங்கரை வரைக்கும் போய் குளிச்சுட்டாவது வருவோம். வெயிலுக்குள்ள உட்காந்து பேசி முடியல, வெக்கையா இருக்கு. ஆமா, மரத்து இணல்ல உட்காந்தா கொஞ்சம் காத்துக்கு மரம் எல்லாம் அசையும், காத்து வரும்னு நினைச்சு வந்தா இன்னைக்கு ஒரு சொட்டி ஆடலப்பா. ஆமா, வெக்கையா தான் இருக்கு. சரி போவோமா? சரி, எப்பவும் ஒவ்வொருத்தி போனா ஒருத்தி வர மாட்டோம், ஒவ்வொருத்திக்கும் ஒவ்வொரு வேலை கிடக்குன்னு அங்கங்க கிடப்போம். ஆத்துக்கு நம்ம சேர்ந்து போய் ஒரு நாளும் குளிச்சதும் இல்ல. சரி வாங்க போவோம். ஏ சின்ன பொண்ணு, என்னடி தண்ணிலையும் மறந்துகிட்டு இருக்க? இதுதான் படுத்துக்கிட்டே நீச்சல் அடிக்குது, நல்லா இருக்கு, நீங்களும் அடிச்சு பாருங்க. ஐயோ, எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாமா, எங்களுக்கு தெரிஞ்ச நீச்சலையே நாங்க பண்ணிக்கிடுறோம், நீயே படுத்து விளையாடு. ஓகே. சே, அடிக்கிற வெயிலுக்கு தண்ணிக்குள்ள கிடக்குது என்ன நல்லா இருக்குல்ல. ஆமாண்டி மலரு, நீங்க ஆத்தங்கரைக்கு போவோன்னு சொல்லும் போது கூட நான் வீட்டுல வேலை கிடக்கு அது இதுன்னு யோசித்தேன். இருந்தாலும் இப்படி வந்து குளிக்கிறது நல்லாதான் இருக்கு. தண்ணிக்குள்ள இறங்கின பிறகு வெளியே போறக்கே மனசு வரலக்கா. அட ஆமாண்டி, ஒரு பாட்டு பாடிக்கிட்டே குளிச்சா நல்லா இருக்கும். எவ்வளவு பாடுங்களா? நான் பாடுறேன், இங்க என் கூட கோரஸ் பாடணும், சரியா? சரிடி. ஆத்துக்குள்ளே ஏலேலோ அத்தி மரம், அகில 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 போடு, அகில அகில சேத்துக்குள்ளே ஏலேலோ செண்பக, சேத்துக்குள்ளே ஏலேலோ செண்பக. எல்லாரும் நவுண்டுக்கிடுங்க, நான் பல்ட்டி அடிக்க போறேன். எம்மா எங்க மேல விழுந்துராதம்மா. ஏ சின்ன பொண்ணு, என்னடி குரலி வித்தெல்லாம் காட்டுற? என்ன மாதிரி யாராவது டைவடிச்சு காட்டுங்களா? ஐயோ, நம்மளால முடியாதுடி. அட சும்மா அடிங்கலாம். வேண்டாம்மா வேண்டாம், நீயே அடி. Stop the music.